வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ப்ரோ. வணக்கங்க. எனக்கு என் வாயால நம்ம அண்ணன் சீமான இவ்வளவு கழுவி ஊத்திருக்கேன். ஆனா இதே வாயால அவரை நீங்க பாராட்ட போறத நினைச்சா என்னத்த சொல்ல ஏது சொல்ல ஏங்க வெற்றி செஞ்சுட்டாப்புலங்க. டோட்டலா முடிச்சு விட்டாப்புல. சாதாரண செய்கை இல்ல, தரமான செய்கை. சீமானு ஐயோ 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 அந்த வீடியோவே நான் ஓட்டி பார்த்து மனதை ஆறுதல் படுத்திக்கிறேன். ஏன்னா பேச்சு அந்த மாதிரி பேச்சு இல்ல. ஏன்னா எவ்வளவு இந்த சேனல்ல ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல் தொடங்குறதுக்கு முழு காரணம் சீமான் தான். ஏன்னா சீமான பார்த்தா முன்னாடி பார்த்தோம்னா நாங்க பேசுவோம், பயங்கர விமர்சனம் வைப்போம். புரியுதுங்களா? இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருன்னு பாத்தீங்கன்னா, தம்பிகளை காப்பாத்துறதுக்காக தான் சேனல்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன். தம்பிகளை மீட்டெடுப்போம் அப்படின்ற சேனல் தொடங்கப்பட்டோம். ஆனா இப்போ சீமானா பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் ஹேட்ஸ் ஆஃப். நல்ல விஷயம். அதாவது காங்கிரஸ்காரனை சதிச்சாப்ல. புரியுது. திமுக அதை கொண்டாடுறான். ஏன்னா இந்த ஆள் சொன்னானே காங்கிரஸ்காரன் வேணாண்டா சேர்க்காதீங்க, அப்போது காங்கிரஸ்காரனை திட்டினானே, நம்ம கேட்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யாரு திமுக காரன் சூப்பர் கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. இவ்வளவு தூரம் விமர்சிச்சிருக்கீங்களா நீங்க திமுகவை? சூடு சொர்ண வெக்கம் மானம் ஏதாச்சும் இருந்தா திமுக காரன் ஓட்டல் ஜெயிச்சல ரிசைன் பண்றா, ரிசைன் பண்ற இல்லடா, நின்று ஜெயிடா. கரெக்டா இல்லையா? கரெக்டா? ஆமா. கேட்கணுமா வேணாமா? உறுதியா? ஆமா கேட்டிருக்காப்புல. என்ன விஷயம், நாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், பேசி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றோங்கிறப்ப ஓகே பிரதர் பாய் அப்படின்னு சொல்லுவேன். உங்க எல்லாம் எந்த பழம் நீங்க யாருனே தெரியாதுங்கிறப்ப நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு மீட்டப்ல நீங்க யாராவது பசங்களை பார்த்தா கூட ஓகே பிரதர் பாய்ன்னு சொல்லுவீங்கல்ல, நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. அடிப்படையில சும்மா ஒண்ணுமே நம்ம பண்ணிக்கல, காசு கூட கொடுத்து வாங்கிக்கல. அப்படி இருக்கப்ப ஆட்சி எலெக்ஷனுக்கு முகமா வந்து நின்று நீங்க போன வீடியோல பேசின மாதிரி கட்சிக்காரங்க எல்லாம் மாறி நின்று காங்கிரஸ்காரங்களா வேலை செஞ்சு அவங்க வெல்றதுக்காக மாங்கன்னு உழைச்சா எதுவுமே சொல்ல மாதிரி டக்குன்னு அப்படியே கிளம்பி போறது ஒண்ணு இருக்குல்ல. அரசியல், தமிழக அரசியல நீங்க இதை பண்றீங்கிறப்ப அதுக்கான கேள்விகள் உறுதியா கேட்கதான் செய்வாங்க. அடிப்படை மாண்போட நீங்க இருந்தீங்கன்னா இவ்வளவு ஹார்ஷா அட்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க இவ்வளவு சாதாரணமா அப்படியே போறீங்கிறப்ப இதான் நடக்கும். சோ ஹார்ஷா இருக்கு, பரவாயில்ல, சேர்ந்து எல்லாரும் அடிப்போம். நல்ல விஷயம், நல்லா அடிப்பான் அவரு. அதுக்கப்புறம் மாணிக்கம் தாக்கூர் அவரு திருப்பி ரிப்ளை போட்டிருக்காரு. எனக்கு யாருங்க இந்த ஆளு வேணும் காங்கிரஸ் கொஞ்சம் நஞ்சம் பிடிக்கிறது கூட மத்தவங்களுக்கு டோட்டலாவே பேசுறத வச்சு அழிஞ்சிடும் போல. ஏன்னா அவன் பேச்சு அந்த மாதிரி தரமற்ற பேச்சா இருக்கு. என்ன சொல்றா போற, சீமானுக்கு பதிலடி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உதயநிதி காங்கிரஸ் ஆள் ஜெயிச்சாரு. ட்ரிப்ளிகேன்ல காங்கிரஸ் ஆள் ஜெயிச்சாப்புல யாரு? உதயநிதி. சரி முடிஞ்சா அங்க ரிசைன் பண்ண சொல்லி அடுத்தவங்க ரிசைன் பண்ணி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு பதில் சொல்றாப்புல. ஆமாங்க சொல்றாருங்க. நான் கேக்குறேன், சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? என்ன சொல்ற, சூடு சொரணம் தான் நில்லுங்க. எதுக்காக ராஜ்யசபா சீட்டு போயிட்டு இந்த மாதிரி யாரோ ஒரு இந்திக்காரனுக்கோ வெளி மாநிலத்துல வாங்கினீங்க, அவங்க பேரோட வாயில் நுடையில ஏதோ படைக்கிற ஏதோ ஒரு பேர் தெரியல எனக்கு, எதுக்கு கொடுத்தீங்க? இதே நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்க, இல்ல முன்னாள் தலைவர் கொடுங்க, இல்ல தங்கமணி கொடுங்க. அது சொன்னல. அப்ப உதயநிதி பேசுனது மட்டும் ஒரு வச்சு பேசுறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது புரியுது. அதாவது என்ன சொல்றாப்புலன்னா உதயநிதியை ரிசைன் பண்ண சொல்றாப்புல. நான் சொல்றேன் அவர்கிட்ட, ஓபன் சேனல் ட்ரிப்ளிகேனுக்கு வாங்க சார், மாணிக்கம் தாக்கூர் சார், நீங்க ட்ரிப்ளிகேன் கொஞ்சம் வாங்க, எங்க கூடயே வாங்க, ஒரு 100 கட்சிக்காரன்னு ட்ரிப்ளிகேன்ல காட்டுங்க உங்க கட்சிக்காரங்கள. என்னங்க இது ட்ரிப்ளிகேன்? எல்லா தொகுதிக்கும் வரையா உங்க கட்சியில ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 பேர் காட்டியா? எல்லா வர ஓப்பனா வர இல்ல, ஜீரோ சான்சஸ், ஜீரோ. இதுல என்னன்னாங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேசிய கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க சிக்கலுங்கிறப்ப இவங்க ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கறத ஈஸியா சென்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, காங்கிரஸுக்கு எதிராக பிளஸ் டிஎம்கேக்கு எதிராக சீமான் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, பயங்கரமா பேசியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப இவரோட பேச்சுக்கு எதிர் பேச்சு அவங்க என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியுது பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அது கன்வே ஆகுது. இல்லாட்டி சீமான் சாருக்கு பதில் அங்க உதயநிதி சாரை கொண்டு வரவே தேவையில்லையே. கரெக்ட். சோ அப்ப அவங்களுக்கு தெரியுது பிரச்சனை ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, ஏமாத்திட்டு வெளில வந்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம இப்ப வாக்குவாதங்கள் பண்ணிக்கிறோம், அரசியல் முரண்கள் நமக்குள்ள இருக்குன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பேசுவோம், கொள்கைகளை பேசுவோம், கருத்துக்களை பேசுவோம். இந்த மாதிரி சொல்லாம ஓடி வர அடிப்படை மாண்பு நமக்கு தமிழக கட்சிகளுக்குள்ள இருக்குங்க, அரசியல் புரிஞ்ச கட்சிகளுக்குள்ள இருக்கு. சோ அப்ப நம்ம மாண்பை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோங்கிறது இந்த ஸ்டேட்மெண்டால கிளியரா ப்ரூவ் ஆகுது. நான் சொல்றேன் கரெக்டா ப்ரூவ் ஆகுதா? அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரனை செஞ்சதை விட்டுருங்க, டிவிக்கு ரோஸ்ட் வேற. சாதாரண ரோஸ்ட் இல்லைங்க,
முரட்டுதான ரோஸ்ட். அவங்களே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேக்குறாப்பல சீமான், என் தம்பி இந்த சிஎம், நான் கேக்குறேன் உனக்கு எதை வச்சு ஓட்டு போட்டாங்க மக்கள்? ஒண்ணு சினிமாவை தவிர பதில் சொல்லு. கேட்டாரு கரெக்டா? சாலிட் கேள்விதான், சாலிட் கேள்விதான். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி நடிச்ச 69 படமும் நல்லா இல்ல. அது கொஞ்சம் ஹார்டா தான் இருந்துச்சு எனக்கு. அப்படி ஓகே, அது ஃப்ளோல சொல்லிட்டாப்ல. நடிச்ச 69 படமும் நல்லா இல்ல. நீங்க எதுக்கு நீ இந்த படங்களே ஒழுங்கா கொடுக்காதவரு எப்படி மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பாரு? 69 நல்லா இல்லையாங்க? சீரியஸ் ஆவாங்க, எனக்கு சிரிக்கிறீங்க. இல்லைங்க 68ங்க, 69 ஜனநாயகன். ஓகே, ஒருவேளை ஜனநாயகன் படம் பார்த்தாருன்னு வச்சுக்கா, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாப்புல. புரியுது புரியுது. இது கேளுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாப்புல. இவனுக்கு இவ்வளவு விஷயங்கள், ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் கேள்விகள்லாம் சீமான் கேட்டாப்புல. ஆமா. ஆனா இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்ன பண்றான், கமெண்ட்ல போயிட்டு அவர் கமெண்ட்ல போயிட்டு சுறா நல்லா இல்லையா, ஏன் போக்கிரி நல்லா இல்லையா, ஏன் துப்பாக்கி நல்லா இல்லையா, ஏன் துலாது அதான் சொல்லிட்டு எல்லா படத்தையும் போடுறான் லிஸ்ட்ல. இப்ப அவனுக்கு என்னன்னா அந்த படத்தை குறை சொல்லிட்டியே, அதுதான் அவங்களுக்கு அவ்வளவுதான். அந்த படத்தை குறை சொல்லிட்டியே, எல்லாம் தாங்க முடியல, எப்படி குஷி நல்லா இல்லையா சொல்றது புரிதுங்களா? இப்ப என்னன்னா ஒரு அடிமட்டிலே கை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதான காரணம். கொள்கை சினிமா தானே அவங்களுக்கு. சாரோட படங்கள் தான் அவங்களுக்கு கொள்கை. எந்தெந்த கொள்கையெல்லாம் பார்த்து நீங்க சாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த படம் பார்த்தா எனக்கு பிடிக்கும், அதனால நான் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது, அந்த டான்ஸ் பிடிக்கும் அதனால நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மீட்டர் தானே. ஸோ அதுக்கு இடையில ஒரு கனெக்டிங்கோட மாற்றம் வச்சுக்கிறாங்க, மாற்றம் அதனால ஓட்டு போட்டேன் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க கொள்கையை அசைக்கிறது தான் இது. 69 கொள்கையும் தப்பா இருக்கு அப்படிங்கிறப்ப கோவம் கண்டிப்பா வரதான். கோவம் கண்டிப்பா வரல. சோரி இப்படி இருக்கச்சே, அதாவது இவங்க வேணும்னே பண்றானுங்களா இல்ல அதாவது வாலண்டரியா பண்றாங்களா இல்ல சும்மா தெரியாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று ஒரு இன்டர்வியூல யாரோ அவங்க செய்தி தொடர்பாளர் நீங்க இன்டர்வியூ கொடுப்பாப்புல, அப்பப்போ ஒருத்தர் இருப்பார்பல. சரி, அவர் என்ன சொல்றாப்புன்னா, ஒருத்தன் கேக்குறாங்க, ஏங்க பெரம்பூர் சொந்த தொகுதி இப்போ வரைக்கும் என்னன்னு கேட்கல, அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாப்புல, பெரம்பூருக்கு அவர் போல நீங்களா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? இவர் டிஸ்கைஸ்ல நீங்க பல இடத்துல பாப்பீங்க. இதுக்கப்புறம் அதை முதல்ல நான் பிரேக்கப் பண்றேன். அதுதான் சொல்லி இதுக்கெல்லாம் எனக்கு சம்மடி. ஆமா, இதுக்கெல்லாம் நான் சம்மடி வாங்க உள்ள இருந்தாலும் நான் மக்களுக்காக அந்த கான்ஃபிடன்ஸ்க்காக சொல்றேன். அவர் பல இடங்களுக்கு சத்தம் இல்லாம போகக்கூடிய ஒரு ஹேபிட் உள்ளவர். மேடம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க, யாருக்குமே சொல்லாது. நம்ம ஆளு மறைமுகமா போறாரு நைட்டு தொகுதிக்கா, பெரம்பூர் தொகுதிக்குள்ளயா, வேற கெட்டப்ல போறாராமா, வேற ஒரு கெட்டப்ல போறாப்புலையா. ஏன்னா ஆக்சுவலா ஏன்னா யாரும் கூடக்கூடாது, பிரச்சனை இடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை தனித்தனி நைட்ல சந்திக்கிறார். அதுக்கப்புறம் என்னங்க குறைகளை கேட்டறிஞ்சு நல்லது செய்யறாரா இல்ல என்ன விஷயங்கள் ஒண்ணு இருக்குல்ல, எதுக்காக தனியா வராரு, தனியாங்கிற மாதிரி தனியா சந்திக்கிறாரு, மார்வேல் சந்திக்கிறாரு, அதுக்கான தேவை என்ன இருக்கு? நீங்க தாராளமா உங்க ஆபீஸ்ல இருந்து நேத்து கூட போறான்னாங்க. நேத்து கூட கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கரண்ட் இல்லையா பெரம்பூர்ல. எங்கெல்லாம் மனிதர்களுக்கு கொதிப்பு நிலை உருவாகுதோ சமுதாயத்துல, இப்ப இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி மெஜாரிட்டி பேர் ஓட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் கன்வே இருக்குல்ல. சோ அதுல எங்கெல்லாம் கொதிநிலை உருவாகுதோ அங்கெல்லாம் இது மாதிரி விஷயங்கள் நடக்காத விஷயங்களை சொல்லி கூல் பண்றது. வராராம் நம்மளால வராராம், அப்ப கஷ்டத்தெல்லாம் பாத்துருப்பாரு. மீன்ஸ் அந்த பெரம்பூர் தொகுதிக்குள்ள இருக்க டிவிகே மெம்பர்ஸ் பதில் சொல்லணும் மக்களுக்கு. அது ரொம்ப ஹார்டா இருக்கு, அவங்களால பதில் சொல்ல முடியல, ஏன்னா ரியாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கிறப்ப பதில் சொல்றதுக்காக இந்த டேக் பரப்பி விடுறாங்க. மறைமுகமா வராராம்பா, எங்க தலைவர் வந்துட்டு தான் இருக்காரு, நான் கூட பாத்தேன்னு கூட சொல்லுவாங்க. ஏங்க நீங்க இதுவரை சீரியஸா நேத்து முதல்வன் படம் போட்டாங்க. அந்த முதல்வன் படம் பார்த்துட்டு இவனே கற்பனை போட்டு பண்ணீங்கன்னா நம்ம தலைவன் மார்வேஷல்ல வந்திருப்பான். ஆமா, ஏன்னா நம்ம தலைவனுக்கு முதல்வன் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு, ஏன்னா விஜய் கிட்டே போய் கதை சொன்னார்ல சங்கர். ஆமா, சோ அதனால இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஓ அதனால தலைவர் தான் போயிட்டு இருக்காரு, அவனுக்கு தெரியும். அவனையே கோட்டை கட்டின்னு இது பப்ளிசிட்டி பண்ணி ஒரு பொய் பரப்புரை பண்றான். எஸ், மிக மோசமா எவ்வளவு அந்த பொய் பரப்புரை எவ்வளவு கோமாளித்தனமா இருக்குன்னு பாருங்களேன். கோமாளித்தனமாவா? கோமாளி தாங்க இருக்கிறானுங்கன்ற நீங்க கோமாளித்தனமா வர கேக்குறீங்க. இப்படி இருக்கச்ச நம்மளுடைய இப்போ பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குள்ள ஒரு எம்எல்ஏ ஒரு வேலை ஒண்ணு பார்த்தாங்க பாத்தீங்களா? ஓகே, யாரு நம்ம மேயர் கிட்ட போயிட்டு ஒரு சர்ச்சையாச்சுல. சோ அந்த பிரச்சனைல பாத்தீங்கன்னா இது இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது இவங்களுக்கு எம்எல்ஏ என்னன்னு தெரியாது, ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்னா என்னன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதாவது குழந்தைய எடுத்துட்டு இங்க உள்ள தாலாட்டு எம்எல்ஏ ஆபீஸ்க்குள்ள. இது அவங்க வீடா இல்ல எம்எல்ஏ ஆபீஸா? ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அதுக்காக ஒரு டைம் கொடுக்குறாங்க, ஒரு செலிப்ரேஷன் ஒண்ணு கொண்டாடுறாங்க, ஓகே, மகிழ்ச்சியா பரப்புறாங்கிறது ஓகே. அந்த விஷயம் எங்க செய்யறான்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னா அந்த வீட்டுல கூட்டு செய்யுங்க. யாரு எதுக்கு எம்எல்ஏ ஆபீஸ் இது? ஏன்னா அந்த ஆபீஸ்ல அந்த தொகுதியில இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டீங்களா, சில்லா இருக்கீங்க, அதனால செலிப்ரேட் பண்றீங்களா, அந்த இடத்த பயன்படுத்திக்கிறீங்களா?
நோ எனக்கு சில்ல சிரிக்கிறீங்க. சோ அப்படி இருக்கப்ப அவங்க சில்ல தாங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க தலைவர் சில்லா இருக்கனால இவங்க சில்லா இருக்காங்க. மக்கள் எவ்வளவு கொதிச்சு போயிருக்கும், எவ்வளவு தேவைகள் இருக்கு, மீன்ஸ் இவங்க சரி பண்ண முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா அட்லீஸ்ட் இவ்வளவு குறைகள் இருக்குங்கிறத மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நியூஸ்ல பாருங்களேன், மக்கள் ரோட்டை மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண மக்கள் ரோட்டை மறைக்க மாட்டாங்க. மீன்ஸ் ரோட்டை மறைக்கிற நபர்களே டிராவல் பண்றப்ப வேற யாராவது ரோடு மறைச்சா அவங்க கோவம் வரும். ஏன்னா ரோடு மறைக்கிறது அடிப்படையில் தப்புங்கிறது மக்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் மறைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேல தாங்க முடியலங்களால. எல்லாரும் நில்லுங்க, கொஞ்சம் இங்க கதையை கேளுங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்பதான் அந்த விஷயத்தை இனிஷியேட் பண்றாங்கன்னு சொல்றேன். சோ அந்த அளவுக்கு மக்கள் கொதிநிலையில இருக்கப்ப நீங்க வந்து சில்லா சரி ஓகே விஷயம் சொல்ல வந்தீங்களா, என்ன பண்றாங்க அவங்க? அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா தாலாட்டு பாடி அந்த குழந்தை பிறந்துச்சுல அதை வச்சுட்டு ஒரு இது பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க. ஓகே ஓகே ஃபங்க்ஷன் பண்ற இடமா இல்லங்க, எனக்கு தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ் தானே? இல்ல தாராளமாங்க. ஏன்னா அது எம்எல்ஏ ஆபீஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அது ரீல்ஸா மாறுதா, அழகா இருக்கா, கியூட்டா இருக்கா, அவங்களுக்கு ரீல்ஸ் தான் முக்கியம். ஆப்வியஸ்லிங்க இது எதுவும் முக்கியம் இல்ல. இல்ல அது ரீல்ஸை பார்க்கணும், ஷேர் பண்ணணும். அதுல வந்து இது தளபதி கட்சியில் இருக்கனால ஒரு அழகா இவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்குது பாருங்க. அவர் சொன்ன மாதிரியே வந்து எவ்வளவு ஈஸியா ஒரு குடும்பம் மாதிரி ஆபீஸ் ரெண்டாவது பாருங்க அப்படின்னு வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அந்த விஷயத்த. மீன்ஸ் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டா அது பதிலா இருக்காது. ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். யூடியூப் நடத்துறீங்க நீங்க, இல்ல நான் கேக்குறேன் யூடியூப் நடத்துறீங்களா இல்ல அரசு? என்னங்க அரசுக்கும் சோசியல் மீடியா தான் அரசு, அரசுக்கும் சோசியல் மீடியாவா? ரியாலிட்டில என்ன இது தவறான ஒரு விஷயத்த பரப்பிட்டு அப்ப இது இப்படி விட்டுருங்க. இதே எம்எல்ஏ ஒரு பேட்டியில அதே ஒரு ஆங்கர் கேக்குறாங்க, கரண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும், இது என்ன பிரச்சனை? இது பெரம்பூர்ல போகுது, அங்க போகுது. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இது பண்றது எல்லாமே திமுக காரனுங்க. ஓகே ஓகே, திமுக காரன் காசு கொடுத்து பண்றான். சரி, அவனையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படியா அப்படின்னு ஒரு ஒரு மீடியால பேசுறாங்க. ஓகே, கலாட்டான்ற மீடியால. அங்க கலாட்டா மீடியா இப்ப அந்த வீடியோ எடுத்துட்டான். ஓகே, ஏன் எடுத்தான் தெரியுமா? இங்க திமுக சார்ந்த சரணன்னு ஒரு அட்வொகேட், அவர் பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு வீட்டுக்கு. அனுப்பணும். என்னன்னு அமைச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திமுக மேல அபாண்டமா பழி போடுறீங்களா, வித் ப்ரூஃபோட நீங்க போடுங்க, போட்டு ஆகணும், இல்லைன்னா நீங்க இது பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா வந்து உங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், உங்க மேல வந்து என்ன பண்ணுவோம் பண்ணப்படும் சொல்லிட்டு சட்டப்படி நடவடிக்கைப்படும் சொல்லியாச்சு. இது கரெக்டா இல்லையா பண்ணது? அதான் மிக எளிதா நம்மள கெட்டவங்களா காட்டுறாங்க நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா எந்த டிஎம்கே காரராவது இந்த வெயில்ல போயிட்டு பவர் ஆஃப் பண்ண வரா, அந்த தொகுதியில் அவங்க குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கப்ப தெரிஞ்சு இதுக்கு இந்த குடும்ப வேலையை செய்ய போறாங்க, அப்படி செய்யறாங்க நீங்க சொல்றீங்கல்ல மீடியா மேல சொல்றீங்கல்ல, அப்ப யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, கொண்டு நிறுத்துங்க. எதுக்கத்தாலும் திமுக காரணம் திமுக காரணம். எப்ப ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, எப்படி திமுக காரணம் திமுக காரணம் தெரியல, சரி அவனை கொண்டு வாங்க, கைது பண்ணுங்க, உங்ககிட்ட பவர் இருக்கு. சிம்பிள். இது எதுக்கு பண்றாங்கன்னு ஆன்சர் நான் சொல்றேங்க. இப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கு மிக கிளியரா தெரியும் நிர்வாகம் சரியில்லை, அதனால பவர் கட் ஆகுதுங்கிறது தெரியும். அதே தொகுதிக்குள்ள டிவிக்கு ஓட் பண்ண நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆதங்கமா இருக்கும், என்ன நம்ம ஓட்டு போட்டோம் தப்பா இருக்கே, கரண்ட் வர மாட்டேங்குது, இப்ப எப்படி நம்ம ரீல்ஸ் பண்ணி அண்ணனுக்கு ஷேர் பண்றது வீடியோவை அப்படின்னு நினைக்கிறப்ப கோவங்கள் வருது இல்ல, அதுக்கான ஆன்சர் தான் இது. கரண்ட் வரல, அப்ப யாரோட வேலையா இருக்குது? கண்டிப்பா டிஎம்கே காரங்க வேலையா தான் இருக்கும் அப்படின்னு அந்த நபர்கள் டிஎம்கே காரன் வேலையா இருக்கும்ல. அப்ப டிஎம்கே ஓட்டு போட்டவங்க அவங்களுக்கு மட்டும் கரண்ட் கொடுத்தாங்களா? அவங்களுக்கு தானே கஷ்டப்படுறாங்க. இது ஒரு பேசிக்குங்க, இது கூட தெரியாம இஷ்ட டாஷுக்கு பேசுனுங்கிறது. எஸ், அதுதான் சொல்றேன். டிவிக்கேல இருக்க நபர்களை முழுக்க பயன்படுத்திக்கலாம், அவங்க சிந்தனை திறன் மிக குறைவா இருக்கிறத ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. சோ அதனால எல்லா விஷயங்களுக்குமே நம்ம முன்னாடி சொன்னதான், நம்ம எல்லாம் வில்லன்களாச்சு இல்ல, கெட்ட வில்லன்கள் நம்ம எல்லாருமே அந்த பக்கம் நிக்கிறோம், தீய சக்தி பக்கம் நிக்கிறோம், அதனால வில்லன்கள். சோ அப்படி இருக்கப்ப இந்த வில்லன் காரணமா இருப்பான், யாருன்னு தெரியல, மறைஞ்சு வேலை பாக்குறாங்க. உங்க தொகுதிக்குள்ள யாரோ ஒரு டிஎம்கே வில்லன் இருக்காரு, அவர் தான் யாருக்கும் தெரியாம போயிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறாரு அப்படிங்கிற விஷயத்த டிவிகே காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்பவுமே. உண்மை. அதுக்கப்புறம் அதை விடுங்க, இந்த சைடு விட்டுருவீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சரி கரண்ட் வரலன்னு சொல்லிட்டு அதாவது பாருங்க நன்றி சொல்ல தெரிவிச்சு போயிட்டு இருக்காரு. சரி, கரண்ட் வரலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, அங்க ஒரு ரீல்ஸ் அங்கேயே போடுறாப்புல. சரி, ஸ்பாட் ரீல்ஸ், ஸ்பாட் மைக்க வச்சிடாப்புல. சார் என்ன சார் கரண்ட் போடுவீங்களா? அப்படி சார் உன்னை அந்த அதிகாரி சொல்றாப்புல. இல்லங்க நான் அவர்கிட்ட எவ்வளவு சொல்லிட்டேன், உங்க மாரி சொல்றது கேட்கறது இல்ல. அப்படியே ஓகே, நான் உடனடியாக அவரை கன்னியாகுமரிக்கு மாத்திடுறேன். இவ்வளவு ஈஸியா அரசியல், இவ்வளவு ஈஸியாவா? உடனே இம்மிடியா கன்னியாகுமரி. அப்படி இப்போ அரசியல் அதிகாரிய அது என்ன சொல்ற பக்கத்துல இருந்து அடிச்சிருவேன் கண்ணத்துல. இல்லங்க பப்ளிக்கா பேசுறாருங்க, பப்ளிக்கா பேசுறாப்புல, அந்த வார்த்தையை பேசுறாரு. இது வந்து எப்படி நம்ம பாக்குறது? இப்போ இவர் பேசுறாப்புல, இப்ப அரசு அதிகாரி எல்லாமே இவர் எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? எஸ், அரசு அதிகாரிகளோட வேல்யூ உங்களுக்கு தெரியல, மிக சாதாரணமா ஹேண்டில் பண்றாங்க. அவங்க இருக்கனால நிர்வாகம் ஸ்ட்ராங் இயங்கிட்டு இருக்கு. அவங்களோட அரசியல் புரிதல் கொண்ட நபர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா நீங்க பாருங்க, நம்மளால அரசியல் பேசிட்டு இருக்கோம் வெளியில இருந்து, அவங்க
நேரத்தை ஒதுக்கி படிச்சு அரசு துறைக்குள்ளேயே போய் அரசின் கீழே இயங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கதான் அரசாங்கமே. அப்படி இருக்கப்ப அது புரியாம இவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க கேக்குறீங்க ஆன்சர் ஏன் வந்து இவ்வளவு அக்ரெசிவா பேசுறாரு, ஒரே நாள்ல கன்னியாகுமரி தூக்குறேங்கிறாருன்னு, அடிச்சுருவேன் பக்கத்துல தானே சொல்றாரு. எப்படி அது எதோட தாக்கம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. சாரோட படங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ரைஸ் ஆவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டவுனா இருப்பாப்ல, செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு கேஸ் எடுத்து ஃப்ரெண்ட் இறந்து போவாங்க. அப்ப ரைஸ் ஆவார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா எல்லா மாலுக்கு போயிட்டு ரவுடிங் எல்லாம் அடிச்சு டமால் ஸ்பாட்ல அடிப்பாரு டப் டப்னு. சோ அந்த மாதிரி டீல் பண்றாங்களாம் இவங்க பப்ளிக்கு எதிரான நபர்களை, யாரு அரசுத்துறை அதிகாரிகளை. சோ அதான் மீட்டர் நான் சொல்றேன். கோவப்பட்டு பேசுறதுங்கிறது என்ன விஷயம்னா, அவங்க ஹீரோ வந்து படங்கள் மாதிரி பண்ணிருக்காரு. பிரச்சனைனா உடனே ஆதங்கப்பட்டு அடிச்சுவாரு. யாரும் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருங்கிற மாதிரி இங்க வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி இவங்க பாருங்க, அரசுத்துறை அதிகாரி அரைவேன்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியம் அதுக்கு. எனக்கு புரியல ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க அரசுத்துறைன்னு தெரியல. இதை விடுங்க. நம்ம ஆதவர்ஜனாப்புல என்ன சொல்லிட்டாப்புல, நீங்க என்ன ஒண்ணுமே வந்து நீங்க வந்து டிவிக்கே வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல்ல நாங்க வந்து நேத்தே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி மேயர் வந்து எங்க எம்எல்ஏ அசிங்கப்படுத்தினாங்களோ எழுதி வச்சுக்கோங்க, உங்களால ஒரு மேயர் கூட உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு பதில் RS பாரதி ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருந்தாப்புல. என்ன சொன்னார்னா, நீ முடிஞ்சா ஒரு மேயரா ஜெயிச்சுக்கோ, நான் ஒரு மீசை ஏத்துறேன்டாப்ல. ஏன்னா எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு, ஏங்க எம்ஜிஆர் ஆட்சி பண்றப்போ அவர் முதலமைச்சரா தொடர்ந்து 13 வருஷம் ஜெயிக்கிறாரு. ஆனா 13 வருஷத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பாத்தீங்களா, அந்த உள்ளாட்சி தேர்தல்ல மொத்தமாவும் அடிக்கிறது டிஎம்கே. வேல்யூ தெரியல உங்களுக்கு, அது வேல்யூ தெரியல. நீ வேணா ஸ்டேட்ல ஜெயிச்சுக்கலாம், நான் மக்களோட மக்களா வந்து செயல்படுறேன், நான் வந்து உள்ளாட்சியில் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா உள்ளாட்சியில் ஜெயிச்சுக்கிறாங்க. சோ இந்த வரலாறுல அவர் தெரியாம பேசிட்டாப்புல. ஆனா ஸ்ட்ராங்கா திமுக சைட்ல இருந்து பக்காவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்த சொன்ன உடனே திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பவர் பூஸ்ட் வந்துச்சு. நம்ம கெத்துற, நம்ம அந்த காலத்துல எம்ஜிஆரே நம்ம தோக்கச்சவங்கடா, இவன் என்னடா அவன் யாரு இவன் இப்போ வந்தவன், அந்த மாதிரி ஒரு வைபை கிரியேட் பண்ணி விட்டாப்புல RS பாரதி. நல்ல விஷயம் தாங்க. சூப்பர்ல, அது நல்ல ஹோப் தான். ஏன்னா மக்கள் மத்தியில டிஎம்கே காரங்க நெருங்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அவங்களோட தேவை புரியுது. டிஎம்கே கிட்ட ஆட்சி கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு ஒஸ்ட் ஆயிருக்காதுங்கிறது மக்களுக்கு தெரியுதுங்கிற சென்ஸ் பண்ணனாலதான் இவ்வளவு கான்பிடன்டான ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு. மீசியை வச்சுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது என்ன விஷயம், ஆப்போசிட் இருக்க நபர்கள் அது சும்மா வார்த்தைகளை பேசுறாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். இது ஒரு டீடைல், இது நடக்க போறதே இல்லை, நடந்தாலும் அந்த ப்ராசஸ்ல போறோம். அப்படி இருக்கப்ப அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றது முழுக்க இப்ப கட்சிக்காரங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு உத்வேகப்படுத்துறதா இருக்கட்டும், மக்களுக்கு கட்சியோட தேவை இருக்கு, டிஎம்கே கட்சியோட தேவை இருக்குங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு வேலையை ஒண்ணு பாத்துட்டு இருக்கீங்க, சரி, கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ணிருக்கீங்க, ஆனா அதை நான் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு என் பேரை போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல, கோவம் ஆதங்க வருங்க. அதனால நீங்க பலன் அடைறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பலன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்கிறப்ப அது தப்பு தானே. அது தப்பு தான் இல்ல. இப்போ டிவிக்கு என்ன பண்றான், புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. இவனுக்கு எந்த திட்டமும் கொண்டு வரது இல்ல. புதுசா என்ன பண்றான், திமுகல வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்களோ அத்தனையும் வந்து நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, மாணவர்களுடைய பயணத்துல நாங்க எப்பவுமே கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெளி பஸ்ல போயிட்டு வருவோம், அப்ப ரஷ்ஷா இருக்கும், எங்களுக்கு பஸ் இடம் கிடைக்காது, உட்காந்துட்டுலாம் போக முடியாது. இப்ப எங்களுக்கு வந்து எங்க ஸ்கூல் உள்ளே பஸ் நிக்குது, எங்களுக்கு டைமிங்க்குலாம் கூட்டு போய் விடுறாங்க கரெக்டா. இந்த பள்ளிக்கு போறாங்க பாத்தீங்களா மாணவ மாணவிகள், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போன ஆட்சி காலத்துல அரசு வந்து ஒரு பஸ் பள்ளிக்கு இலவசமா, அதாவது பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் தனியா செப்பரேட்டா பஸ் இருக்கும். அந்த பஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இறக்கி விட்டு போவோம் ரெகுலரா. சரிங்களா, இது வந்து அப்ப கொண்டு வந்தது. ஆனா இப்போ என்ன பண்றாங்க, இந்த பெண் சொல்றாங்க, இந்த பெண் யாருக்கும் ஃபேமஸானவங்க, ஒரு சைடு டாக்டரா இருப்பாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆணையர் ஆயிடுவாங்க, நகராட்சிக்கு ஆணையர் ஆயிடுவாங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்க, சகலகலா வல்லவி. சாதாரண கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாங்க. ஆனா என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா, ஸ்கூல் பசங்களுக்கு தனியா ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காரு. கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு கஷ்டப்பட்டு போகாம பள்ளிக்கு போறதுக்கு மாணவ செல்வங்கள் ஜாலியா சந்தோஷமா போய் மன நிறைவோட படிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஸ்பெஷல். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. லிஸ்ட்லயே இல்ல இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு பஸ்ஸா. நான் என்ன கேக்குறேன், அப்ப எந்த அளவுக்கு நீ மூடர் கூடமா இருந்திருக்க எங்க? அப்ப திமுக நடந்த நல்ல திட்டங்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாம இப்பதான் நீ இதை பாக்குற. அப்ப நீ அதை பாக்கல, அப்ப நீ என்ன பாத்துந்த, விஜய் படம் பாத்துந்த, கரெக்டா? இப்பதான் நீ பார்த்து நல்லா சொல்ற, புதுசா வந்த மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் என்ன கேக்குறேன், ஏமா ஒண்ணு இல்ல, லிஸ்ட் இருக்குதுல்ல, லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட் கொஞ்சம் சொல்லு.
என்னென்ன லிஸ்ட், என்ன திட்டங்கள் நீங்க இப்ப கொண்டு வந்தீங்க புதுசா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, லிஸ்ட் எடுங்க. எஸ், அந்த டேக் ரொம்ப ஃபன்னான டேகா இருக்குங்க. இது லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற டேக். லிஸ்ட்லயே இல்லைன்னா என்ன லிஸ்ட்ல? அதனால எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கேன். தமிழக இளைஞர்கள் இந்த மாதிரி பெண்மணிகள் சரி, டிகேக்கு சப்போர்ட் பண்ற பெண்மணிகள் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்களாம் பாக்குறப்பதான் நம்ம அப்படிதான் ரியாக்ட் பண்றோம். வெறும் காப்பி பேஸ்ட். இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல, இளைஞர்கள்லாம் அறிவுபூர்வமா இருக்காங்க, சித்தாந்தம் புரிஞ்சிருக்கு, தமிழகத்துல மாற்றுக்கொள்கைகள் இருந்தா கூட தமிழகத்தின் நலனுக்காக அவங்க வந்து முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம இளைஞர்கள் நம்பிட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கப்போ இவங்க டிவிக்கு ஓட் பண்ணி வின் பண்ண வச்சிட்டாங்கல்ல. சோ அப்ப பாக்குறப்ப நமக்கு அப்படிதான் தோணுது, இவங்களால இளைஞர்கள் லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மீட்டர் தான் நமக்கு தோணுது. இப்படி இருக்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் வந்து இப்படி இருக்கச்ச டிவில வந்து எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எவ்வளவு தப்பா பேசுறோம். ஓகே, ரைட், விடுங்க. எனக்கு அரசியல் அப்பாற்பட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதனை நான் பார்த்தேன். ஓகே, நல்ல விஷயம், சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கோட எம்எல்ஏ, ஆலந்தூர் எம்எல்ஏவா இருக்காரு. ஹரிஷ், இந்த ஆலந்தூர் தொகுதி அவர். சூப்பர். எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள், தொடர்ந்து விமர்சனம் வச்சு தானே வரும். இல்ல அதான் தேவை இருக்குங்க, அதை பேச வேண்டிய தேவை இருக்கு, அதனால பேசுறோம். இது எப்படின்னா, நேத்து நான் கடைக்கு வரும்போது பார்த்தேன், ஒரு சாவு ஒண்ணு போயிட்டு இருக்கு. சாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்எல்ஏ நடந்து போயிட்டு இருக்காரு. சரி, நான் கிட்டத்தட்ட பாக்குறேன் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். ஓகே, என்னடான்னு சொல்லிட்டு ஒரு பையன் கிட்ட கேட்டேன், என்னடா என்ன சாவு, எம்எல்ஏ நடந்து வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். விசாரிச்சா அங்க உள்ள என்கிட்ட சொல்றான், ஆனா அவங்க வந்து இந்த வாணிஸ்ரீன்றவங்க இறந்தவங்க, அவங்க வந்து கட்சிக்காக வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹரிஷ்ன்றவர் பார்த்து, ஆனா நீங்க குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா நீங்க தான் தாய்மாமன் சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போமா, அதெல்லாம் விடுமா, நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. ஆனா இப்போ அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க, வேலை செய்த. சோ வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க போயிட்டு வீட்டுக்கு அவங்க சாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நடந்து வந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்துங்க. இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்து நடந்து வந்து நான் பார்த்தது இவ்வளவு தூரம். அவங்க கட்சி தலைவருக்காக நடந்து போயிருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் நடந்து வந்து அந்த புதைக்கிற வரைக்கும், அந்த ஃபண்டரல் ஃபியூனரல் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காப்புல. ஓகே, இது எப்படிங்க, இது வந்து நான் இப்படி ஒருத்தர் இப்படி யோசிக்கலாம். இது நல்ல மனிதம் இருக்கு, அவர் எப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்த நான் பார்த்து வியந்து போனேன். இல்ல இது பதிவு பண்ணணும், நல்ல பதிவு பண்ணி இது மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணி தான் ஆகணும். மனித தன்மை அடிப்படையில் இருந்தாதான் இந்த விஷயம் பண்ண முடியும். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி 2 கிலோமீட்டர் சும்மா கிடையாதுங்க. மீன்ஸ் சாதாரண மனுஷன் நம்ம நடக்கலாம், அவர் வேலையில இருக்கிற பொறுப்புல இருக்கிற எவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணலாம். அந்த நேரத்துல அவர் இந்த மாதிரி இந்த ரீல்ஸ் விஷயங்கள் பண்ணான டீம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் பண்ணாம ஒரு போட்டோவும் ஒரு வீடியோவும் இதை பத்தி வரவே இல்லை. பாருங்க இதான் ரியாலிட்டி நான் சொல்றேன். சோ அப்ப இதை நம்ம பேசாம இப்ப இதை நம்ம பேசலாம், இதை நம்ம பேசணும், இது பேசி இது ரீல்ஸா போட்டோம், அது பிரச்சனை இல்லை, அதான் நல்ல விஷயம். சோ அப்படி இருக்கப்ப சார் பேர் என்ன சொன்னீங்க? ஹரிஷ், வாழ்த்துக்கள். இவரை நம்ம வந்து மாண்புமிகு சொல்லலாம், மாண்புமிகு சொல்லலாம், சாதாரண சொல்ல. ஏன்னா மக்களுக்காக சும்மா வருவாங்க, மத்தவங்க எல்லாம் சாவுக்கு வருவாங்க, மாலை போட்டு போயிடுவாங்க, ஒரு நேரம் கூட இருந்துட்டு சரி ஓகேப்பா எதனா தேவைன்னா அவங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இந்த மனுஷன் அங்கே இருந்து நம்மளோட சின்ன பையன் தான் பாருங்க, இருந்தாலும் வந்து அந்த மனித தன்மை எல்லாமே இருக்கு. ஆமா, ஆலந்தூர் தொகுதி சார்ந்த நபர். ஆலந்தூர் தொகுதி மாண்புமிகு எம்எல்ஏ. இதை வச்சு ஒருத்தன் ரீல்ஸ் ஒருத்தனை போட்டிருந்தா கூட கோவம் வந்துட மாட்டேன்னா, ரீல்ஸும் வரல, போட்டோ ஒன்னும் வரல. நல்ல விஷயம் தான். நன்றி, கண்டிப்பா நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, நன்றி.